வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாம் தேக்கடியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு போகிறோம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்கள் இப்போ ஒரு இடத்துல பூத்துருக்கு. அந்த இடத்த நோக்கி தான் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அது வேற எங்கேயும் இல்லை, பருந்தும்பாறை அப்படிங்கிற இடம். ஈகிள்ஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கே போகும்போது நம்ம மற்ற விஷயங்களையும் பேசிக்கலாம். பொதுவாக மலைப்பாதைகளில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னுடைய பயணத்தில் நிறைய நேரம் மலைப்பாதையில் தான் நான் போயிருக்கிறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய வளைவுகள் அழகாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள் ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். போகிற வழியில் மேகங்களும் நம்ம கூட சேர்ந்து வரும். மேகங்களுக்கு ஊடே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். ஒரு மாதிரியான ஒரு மன மகிழ்ச்சியை தரும். நான், என்னுடைய நண்பர்கள் இன்னும் 2 பேர் சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆனந்த் பிரின்ஸும் பயணி த டிராவலர் விஷ்ணுவும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பருந்தும்பாறையில் போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த குறிஞ்சி பூக்கள் மத்தியில் உட்காந்து அதுகளோட அளவலாவிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறோம். போகிற வழியில், தேக்கடியிலிருந்து போகிற வழியில் நிறைய இந்த ஸ்பைஸ் கார்டன் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம போகும்போது அந்த ஸ்மெல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வரும்போது அது ரொம்பவே குணமான மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த ரூட்டில் மட்டும் நமக்கு அங்கங்கே சில குட்டி குட்டி சிட்டிஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த பருந்தும்பாறைக்கு நாம் திரும்புறதுக்கு முன்னாடியே உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். பொதுவாக காலை நேரங்களில் கேரளாவில் அந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய டீ குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு எப்போவுமே காஃபி தான் ஃபேவரெட். ஆனால் கேரளாவுக்கு வந்தால் மட்டும் அந்த டேஸ்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக டீ குடிக்கிறது, அதுவும் காலையிலே அந்த டீயை குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி ஆறுகள், பாலங்களை தாண்டி போகும்போது அது ஒரு சந்தோஷம்தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான இடங்களுக்கு வாங்க. நான் ஏன்னா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாதைகள், இந்த வளைவுகள், இந்த மலை, இதையெல்லாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் இப்போது பைக் ரைடர்ஸ் நிறைய பேர் வந்தாச்சு. கொஞ்சம் பாதுகாப்பான ரைடு போகணும். பீர்மேடுங்கிற இடத்துல இருந்து நாம் திரும்பிட்டோம். உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 கிலோமீட்டரில் அந்த பருந்தும்பாறை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பருந்துப்பாறைக்கு போகும்போது அந்த ஒரு பருந்து வியூ வேணும் அப்படிங்கிறதுனால நாம் கொஞ்சம் இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கை ஹைட்டாக மேலே ஏற்றி இன்ஸ்டா 360 கேமராவில் இதை படம் பிடிக்கிறோம். நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்ஸ்டா 360, அதாவது இன்ஸ்டா 1R ட்வின் எடிஷன். அதில் 360 கேமராவும் வந்துடும், 4K கேமராவும் வந்துடும். இந்த ரூட்லலாம் போகும்போது எனக்கு அப்படியே அந்த மேகமலையில் போன மாதிரியான ஒரு ஃபீல். ஒரு பக்கம் டீ எஸ்டேட் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த ஆறு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருந்துச்சு. இது இந்த கல்லார் அப்படிங்கக்கூடிய ஆறு. அதை நாம் கிராஸ் பண்ணி போகிறோம். பொதுவாக மலைப்பகுதிகளில் வந்தோம் அப்படின்னு சொன்னாலே இருக்கிற ஆறுகளுக்கு எல்லாமே கல்லாறு, சின்ன கல்லாறுன்னு பேர் வைக்கிறாங்க. எங்கே போனாலுமே, பொன்முடி போனாலும் அங்கே ஒரு கல்லாறு இருக்குது, ஊட்டி போனாலும் அங்கே ஒரு கல்லாறு இருக்குது, நம்ம வால்பாறை போனாலும் அங்கே ஒரு சின்ன கல்லாறு இருக்குது. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கல்லாறு அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது எல்லாமே ஒரே ஆறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இங்கே பீர்மேட்ல இருந்து திரும்பி வர்ற சமயத்தில் இந்த ஆறு பார்க்கலாம். கொஞ்சம் ஆழெல்லாம் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்து நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை அழைச்சிட்டு வர்றீங்க, இல்லை ஒரு குடும்பமாக வர்றீங்கன்னா எங்கன உட்காந்து கொஞ்சம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் அதில் உட்காந்து நீங்கள் காலை உணவு கூட சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு போகலாம். நாங்கள் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சில பல புகைப்படங்களெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறோம். அந்த இடம் ரொம்பவே ரம்மியமாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. அதனால் நின்று கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து போகிறோம்.
கொஞ்சம் தள்ளி போன உடனேயே ஆஃப் ரோடு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இது ஆஃப் ரோடு இல்லை, இது வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஃப் ரோடுனாலே நமக்கு இங்குங்க எக்ஸ்பல்ஸில் நம்ம பயணித டிராவலர் நல்லா வந்துக்கிட்டே இருப்பார். ஆஃப் ரோடை பார்த்த உடனே வேணும்னே வேகத்தை கூட்டிக்கிட்டு போவார். அவருடைய பைக் வந்து அதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குதா நினச்சிக்கிட்டு அப்படி போவார். அதுதான் உண்மையும் கூட. சரி, அவங்க பைக்குக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம பைக்கு இன்ட்ரூடரை பொறுத்தவரையில் லாங் ரைடு அப்படியே காலை தூக்கி முன்ன வச்சுக்கிட்டு சூப்பராக ரிலாக்ஸ்டாக போகலாம். எக்ஸ்பல்ஸை பொறுத்தவரையில் ஆஃப் ரோடில் அது கிங்கு. நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வரக்கூடிய ரோடாக இருந்துச்சுன்னா நம்ம பயணித டிராவலர் என்ன செஞ்சிருவார், வேகமாக போய் எங்களை விட முன்னாடி போயிடுவார். அதில் ஆஃப் ரோடு கிங்குன்னு காட்டுறதுக்கு. அந்த கல்லார் அந்த ரிவர் பக்கமே நாம் போய்கிட்டு இருக்க சமயத்தில் இது மாதிரி சின்ன சின்ன அருவிகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அந்த சத்தம், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னதான அந்த மூங்கில் காடு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் சில பல புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறோம். இதை மாதிரி இடங்கள் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குறத தவிர்க்கணும். அதுதான் நல்லதும் கூட. இருந்து ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். இந்த ரோடை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் பெரிய வேலி, ஒரு பள்ளத்தாக்கு, மற்றொரு பக்கம் இந்த டீ எஸ்டேட் அந்த மாதிரி இருக்குது. ரோடு கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் மோசமாக இருந்ததே தவிர அதுக்கு பிறகு நல்லா இருந்துச்சு. நல்லா ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டு மேடையும் பள்ளத்தையும் ஒரே நேரத்தில் ரசிக்கிற மாதிரியான ஒரு ரூட்டு. அதை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். நான் முதல்ல ஆரம்பித்தேன். இப்போ நிறைய ரைடர்ஸ் எல்லாமே இருக்கிறோம். எல்லாருமே ரைடு போகிறத விரும்புகிறாங்க. ஏன்னா வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இதுவும் ஒரு வகையான போதை. ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது போகலாமே, இயற்கையோடு இருக்கலாமே அப்படின்னு. முன்னாடிலாம் இயற்கைக்கு மத்தியில் இருந்தோம், அதனால் அது பெருசாக தெரியலை. இப்போ இயற்கையை தேடி போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படி ரைடு போகிற சமயத்தில் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கணும். ரைடிங் ஜாக்கெட்ஸ் கொஞ்சம் வேணும். ரைடிங் கேட்ஜெட்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். நம்ம ட்ரிப்பு, நம்ம டூரு, நம்முடைய குரூப்பை பொறுத்தவரையில் எப்போவுமே ஃபுல்லாக பேக்டு ரைடிங் ஜாக்கெட்ஸ் வச்சுருப்போம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுக்குவோம். அத்தியாவசியமான சின்ன சின்ன மெடிக்கல் திங்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். அதனால் எங்களுடைய பயணம் எப்போவுமே நல்ல பாதுகாப்பானதாக இருக்கும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நாம் அந்த பருந்தும்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன சர்ச் இருக்குது. அது அந்த பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரோஸ் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பருந்தும்பாறை அப்படிங்கிறது நம்ம கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 130 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றவங்க அந்த கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கே இருந்து நீங்கள் வரலாம். அப்படி இல்லையா, நீங்கள் தேக்கடிக்கு வந்துட்டு ரோடு வழியாகவே நீங்கள் வரலாம். அந்த பீர்மேடுலேருந்து உள்ள ஒரு 6 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பருந்தும்பாறை அப்படிங்கிற லொக்கேஷன் நீங்கள் வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரெயினில் வர்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சூப்பர்வான ரூட் இருக்குது. எர்ணாகுளத்தில் இருந்து தேக்கடி வரக்கூடிய ரூட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவ்வளவு சூப்பராக இருக்கும். இடையில குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம், டீ எஸ்டேட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் அதில் என்ன செய்யலாம், பார்க்கலாம், போகலாம். இப்போது நாம் இந்த இடத்துக்கு வரோம். இங்கே பார்த்த உடனே இந்த சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டார். சண்டே வேறல்ல, அதனால் சர்ச்சுக்கு போகலாமான்னு ஒரு யோசனை இருந்துச்சு. சரி, திரும்பி வரும்போது போவோம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, நேரே நாம் போய்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே நான் சொல்கிறது, டெஸ்டினேஷனை விட போகிற வழி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்த பொறுத்தவரையில் நம்ம தேக்கடியில் இருந்து ஆரம்பித்ததுலேருந்தே அந்த போகிற வழிகள் எல்லாமே அவ்வளவு சூப்பர்வாக இருக்குது. நிதானமாக போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக நாம் ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த இடத்த பொறுத்தவரையில் நீங்கள் ஃபேமிலியாக வர்றதுக்கு ரொம்பவே நல்ல ஸ்பாட்டு. ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை. நீங்கள் இப்போது நம்ம வரும்போது போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிறைய வாகன போக்குவரத்துலாம் இல்லை. வர்றாங்க,
பட் ரொம்ப ஒன்றும் வாகன போக்குவரத்துகள் இல்லை. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே இந்த இடம் எல்லாமே பிடிக்கும். அங்கன நின்று நீங்கள் இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளவுக்கு இந்த இடம் ரம்மியமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய தேயிலை ரொம்பவே டேஸ்டாக இருக்குதுங்க. தேக்கடியை பொறுத்தவரையில் டீ நல்ல சுத்தமான டீ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நறுமணப் பொருட்களுடைய ஒரு கூடாரம் அப்படின்னு நம்ம தேக்கடியை சொல்லலாம். நிறைய நறுமணப் பொருட்கள் நல்ல குவாலிட்டியில் நமக்கு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி காஃபி தூளுமே இங்கே கிடைக்கும். அதாவது ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய இடத்துல டீ விளையிறத பார்த்துருக்கேன். ஓரளவு குளிராக இருக்கக்கூடிய இடத்துல காஃபி விளையிறத பார்த்துருக்கிறேன். இது இங்கேருந்து நம்ம வாகமன் போகிறதுக்குள்ளே இந்த கிளைமேட் கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால இந்த மாதிரியான உங்களுக்கு டீ, காஃபி, நறுமணப் பொருட்கள் இது மாதிரியான விஷயங்கள் நிறையவே கிடைக்கிறத பார்க்க முடியுது. இந்த ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பக்கத்தில் குட்டி குட்டி டீ ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே காலையில் அவங்க அந்த வேலையை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த ரோடு வழியாகவே நாம் போகிறோம். இந்த பருந்தும்பாறையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இங்கே இருந்து நீங்கள் சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த மகர ஜோதியை பார்க்கலாம். மகர ஜோதி அங்கே ஏற்றுற சமயத்தில் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த மகர ஜோதி தெரியும். அதனால் அந்த சபரிமலை சீசன் டயத்தில் நீங்கள் வரும்போது இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதை நாம் பார்க்க முடிஞ்சது. நாம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இந்த பருந்தும்பாறை அப்படிங்கக்கூடிய லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே சில ஹோம் ஸ்டே அந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்குது. அந்த ஹோம் ஸ்டேயை பொறுத்தவரையில் கொஞ்சம் நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க. நாங்கள் தேக்கடியில் ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் ஹெட்மாஸ்டர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா எங்களை ரிசீவ் பண்ணி நல்லா ஸ்டே பண்ண வச்சார். நீங்கள் ஆஃப் சீசனில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கிடலாம். நாங்கள் 3 பேராக வந்திருந்தோம். 3 பேருக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தாங்க. கொஞ்சம் சீசனில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு 200-300 ரூபா கூட இருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு 200 ரூபா 300 ரூபா கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் ஆப்ஸ் உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் புக் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நாங்கள் மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணணும். அதில் புக் பண்ணி அவங்க காண்டாக்ட் நம்பர் எடுத்து திரும்ப பேசி போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிச்சன் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதில் நாங்கள் தங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. ரைட். இப்போது நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே நீங்கள் சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 2 பக்கமுமே பள்ளத்தாக்கு, அதில் போகிற மாதிரியான ஒரு வியூ. அங்கங்கே காரை நிப்பாட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்க்க முடிஞ்சதுங்க. இது ஒரு டூரிசம் ஸ்பாட்டு, நல்லா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய இடங்கிறதுனால உங்களுக்கு இங்கே கழிப்பறை வசதிகளை கேரளா அரசாங்கம் செய்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படியே சைடில் நடந்துட்டு போகிற மாதிரி, அதாவது கோக்கர்ஸ் வாக் எப்படி உங்களுக்கு கொடைக்கானலில் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் சைடில் நடந்துட்டு போகிற மாதிரியான ஒரு வாக்கிங் ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் போனீங்கன்னா நீங்கள் இதை பார்க்க முடியும். இந்த பருந்தும்பாறையை பொறுத்தவரையில் 2 இடம் சொல்கிறாங்க. சூசைட் பாயிண்ட் ஒன்றும், தாகூருடைய தாடி மாதிரி இருக்கக்கூடிய பாறை அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ எல்லா சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் பேரை மாற்றி வியூ பாயிண்ட்னு வச்சாச்சுங்க. ஆமாம், நாமளே ஏன் அதை அந்த பேர் வச்சு மோட்டிவேட் பண்ணணும்? வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டுமே, ஒரு வித்தியாசமானதாக ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு அந்த வியூ பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. நாமளும் அதையே சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அந்த தாகூருடைய தாடி மாதிரி இருக்கக்கூடிய பாறை அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு இடம் இருக்கிறது. இப்போது நாம் இந்த இதில் பைக்கில் வந்ததுனால மறுபடியும் அந்த வாக்கிங் ட்ராக்ல நாம் நடக்கலை, நேரே போய் பார்க்குறோம். போனால் இவ்வளோ சூப்பர்வான ஒரு இடங்க, பயங்கரமாக இருக்குது. அப்படியே மிஸ்ட்டு மேகங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி போகுது. இங்கேயும் அங்கேயுமா போய்கிட்டே இருக்குதுங்க. நம்முடைய இன்ட்ரூடர், என்னுடைய ட்ராவல் கம்பேனியன், எங்கே போனாலுமே நம்மளை நல்லபடியாக கூட்டிகிட்டு போகுது. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே ட்ராவலில் நமக்கு கொடுத்ததே இல்லை. நாங்கள் வந்த சமயத்தில் பார்த்தா இங்கே இன்னொரு டீம் வந்திருக்கிறாங்க, காரில் வந்திருக்கிறாங்க. நல்லாவே லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுக்கிட்டாங்க.
அதில் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான பாடல்களை போட்டுக்கிட்டு நல்லா கேட்டுக்கிட்டு அமைதியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இடத்துல காரில் வரும்போது கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிக்கிறதே நல்லது. ஏன்னா இது ஒரு மாதிரி சரிவான பகுதியாக இருக்குது. மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் காரு கீழே போய் தான் பார்க்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவங்க நல்ல சேஃபாக நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், உங்களுக்கு நம்ம பைக்கு அதுக்கப்புறம் பூரா வெள்ளையாக தெரியுது. அது எல்லாமே மேகங்கள் தான். அங்கே நின்று நாம் கொஞ்சம் பார்க்குறோம். இதை தான் அந்த வியூ பாயிண்ட், அதாவது முதல்ல சூசைட் பாயிண்ட்டுன்னு சொன்னது இப்போ வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. சரி, இங்கே பார்த்துட்டு இப்போ நாம் வந்தது மெயின் அட்ராக்ஷன் இந்த குறிஞ்சி பூவை பார்க்குறதுக்கு. குறிஞ்சி பூ அப்படிங்கிறதுல ஒரு 200 வகைகளுக்கும் மேலவே இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த 200 வகைகளுமே ஆசிய கண்டத்தில் தான் காணப்படுது. அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வெரைட்டிக்கு மேலே நம்ம இந்தியாவில் காணப்படுதுங்க. இந்த குறிஞ்சி பூவை பொறுத்தவரையில் இவைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடியதாக இருக்குது. இந்த குறிஞ்சி பூ இந்த சரிவான இந்த பள்ளத்தாக்கில் இருக்குது அப்படின்னு நமக்கு தகவல் சொன்னாங்க. அதனால போகிறோம். அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடம்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் வரணும். அதுவும் மழை நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வழுக்கும். அதனால் பார்த்து வாங்க. நாங்கள் 3 பேராக வந்திருந்தோம். அப்படியே நிதானமாக போகிறோம். போகிற வழியிலேயே உங்களால் அந்த சைடில் உங்களால் குறிஞ்சி பூ பார்க்க முடியும். கீழே தள்ளி இருக்குது. லெமன் கிராஸ் இதில் ஒரு அட்ராக்ஷனுங்க. இன்ஸ்டாலெலாம் போட்டிருந்தது, அடுத்த சைடில் உள்ளதை போட்டிருந்தாங்க. வெறும் குறிஞ்சி பூ மட்டும் இருக்கும். இப்போ நாம் போகிறது இந்த லெமன் கிராஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி பூவை பார்க்குறதுக்கு போகிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு எப்படி பள்ளமாக இருக்குது அப்படின்ட்டு. நாம் அந்த குறிஞ்சி பூ மத்தியில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகிறோம். சூப்பராக இருக்குதுங்க. எவ்வளோ அருமையாக இந்த மேகம் எல்லாமே நம்மளை கடந்து போகுது. அந்த பக்கத்தில் மேகங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. குறிஞ்சி பூவை தேடி போகிறோம். உள்ளே இருக்குதுன்னாங்களே, எங்கே இருக்குது? இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தாச்சு. இது மாதிரியான இடத்துக்கு வரும்போது நீங்கள் சேஃப்டி தான் முக்கியம். முதல்ல பாதுகாப்பு முக்கியம். அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்றபடி செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ரீல்ஸுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும். பாருங்கள், சுற்றி அந்த மேகம், அதை தாண்டி நாம் போகிறோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வாரிசு படத்தில் பார்த்தோம்ல, முதல்ல விஜய் பைக் எடுத்துகிட்டு போவார், அந்த மாதிரியான ஒரு இடம். அதுக்கு மகாராஷ்டிராலாம் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே இடுக்கியில் இருக்கக்கூடிய இந்த பருந்தும்பாறைக்கு வந்தீங்கனாலே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு தெரியுது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த குறிஞ்சி பூவை தான் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தாச்சுங்க. இதுதான் அந்த குறிஞ்சி பூ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு 150 வெரைட்டிக்கு மேலே நம்ம இந்தியாவிலேயே இருக்குது அப்படின்னு. இந்த குறிஞ்சி பூவை பொறுத்தவரையில் பெல் ஷேப்பில் இருக்கும், கோயில் மணி ஷேப்பில் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இந்த தென் தமிழகத்தை பொறுத்தவரையில், தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு 2 மேஜர் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு பேரினத்தில் நிறைய சிற்றினங்கள் இருக்குது. அதில் 2 சிற்றினங்கள் இருக்குது. ஸ்டொஃபேலாந்தஸ் குந்தியானோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றினம். அதுதான் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஊட்டி இருக்குது இல்லையா, நீலகிரி மலைத்தொடரை பொறுத்தவரையில் அங்கே ஸ்டொஃபேலாந்தஸ் நீலகிரியானோஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இங்கே ஒரு வாட்டர்ஃபால் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது, ஆனால் தண்ணி அவ்வளவு வெள்ளையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே எதுவும் ட்ரெக்கிங் எதுவும் போக முடியுமான்னு தெரியல. நமக்கு அது குறித்த போதிய தகவலோ அறிவோ இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேகம் மூடி இருந்தது, அப்படியே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், டிரான்சிஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் நடுவில் வைக்கிறது தான் அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட். அந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே அந்த டிசால்வ் எஃபெக்டில் போயிட்டு
நமக்கு இந்த மேகத்து நடுவுல இருக்கக்கூடிய இந்த மலைகளை பார்க்கறதுக்கு வழி விடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த குறிஞ்சி பூவை பொறுத்தவரையில 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடிய வகைகள் இருக்கு. சில குறிஞ்சி பூ அபூர்வமா 32 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடியதுமே இருக்குது. அதாவது மலைவாழ் மக்களை பொறுத்தவரையில தோடர் இனத்தவர்கள்லாம் இந்த குறிஞ்சி பூக்கக்கூடியதை வச்சு தங்களுடைய வயதை கணக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குதோ அதை கணக்கு பண்ணிக்கிட்டு ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள்ல எத்தனை தடவை குறிஞ்சி பூத்ததை பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தங்களுடைய வயதை கணக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி இடத்துக்கு வரும்போது நாம இந்த அழகை பார்த்து ரசிக்கலாமே தவிர இந்த குறிஞ்சி பூவை பறிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. பொதுவாக நாங்கள் மூலிகை மருத்துவம் வகுப்புக்கு போன சமயத்துல சொல்லுவாங்க, ஏதாவது ரேர் ஸ்பீஷிஸ் இருக்குது, ஒரு அரிதான மூலிகை இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அதை பறிச்சு பார்க்காதீங்க, அதை அப்படியே வைத்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் அதை எடுங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போதும் அதே தான். நீங்க இயற்கையை ரசிங்க. வர்றவங்க எல்லாம் ஆளுக்கு 2 பூவை எடுத்துட்டு போயாச்சுன்னா அது அடுத்து வர்றவங்களுக்கு இருக்காது, அந்த சந்ததியும் அழிஞ்சிருங்க. குறிஞ்சி பூவை பொறுத்தவரையில இன்னொரு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல தேன் அதிகமா இருக்கும். ஒரு செடியில ஏறக்குறைய 1700 பூ வரைக்குமே பூக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நிறைய தேன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோடைய அடாப்டேஷன் தகவமைவுன்னு சொல்லுவாங்க. தேன் அதிகமா இருக்கிறதுனால பூச்சிகள், பறவைகள், தேனீக்கள் எல்லாமே இதுக்கு வர்றதுனால கூட இது இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த குறிஞ்சி பூ மத்தியில உட்கார்ந்துக்கிட்டு இந்த இயற்கை அழகை நாங்களும் ரசிச்சுக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருந்தோங்க. ரொம்ப நேரம் அதில் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நல்ல மெடிடேஷன் பாயிண்ட் மாதிரியே இருந்துச்சு. பக்கத்தில் அரிதான குறிஞ்சி பூ. அப்பப்போ இந்த லெமன் கிராஸை எடுத்து கசக்கி ஸ்மெல் பண்ணிக்கிட்டோம். சூப்பர்வாக இருந்துச்சு. அது ஒரு ஹீலிங் அட்மாஸ்பியர் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்தோம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதை தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக வந்தீங்கன்னா கவனத்தோட, எவ்வளவு அதிக கவனம் எடுக்க முடியுமோ அவ்வளவு கவனத்தோட நீங்கள் வந்து இதை பாருங்க. ரொம்ப நேரம் இந்த இடங்களை பார்க்கறது, இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது இங்கே வாங்க. இந்த கிளைமேட்டு ரொம்பவே சூப்பர்வாக இருக்குது. அந்த இடத்த, அந்த வியூ பாயிண்ட்டை தாண்டிட்டு அடுத்து இன்னொன்று பாறையோடு இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பூவை பார்க்கறதுக்காக போகிறோம். நம்ம பீர்மேடுலேருந்து வந்துட்டு அப்படியே இது வழியாக நம்ம வாகமன் போகிறதுக்காக இந்த ரூட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் கிளைமேட் சூப்பர்வாக இருந்துச்சு. இது அடுத்த எண்டு, அந்த பருந்தும்பாறையுடைய இன்னொரு எண்டில் நாம் நிற்கிறோம். சூப்பர்வாக இருக்குங்க. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்ஸ்டால எல்லாமே பொதுவாக நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த இடம் தான். இந்த இடத்துல பூத்திருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி பூவை வச்சு தான் எல்லாருமே ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. சரி, அதையும் நாம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த பாறைக்குள்ளே போனோம். நிறைய பேர் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாம் முதல்ல உள்ளே போன இடத்துல லெமன் கிராஸோட குறிஞ்சி பூ இருந்துச்சு. இங்கே லெமன் கிராஸ் இல்லாமல் அந்த பாறையில் குறிஞ்சி பூ இருக்குது. அங்கே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அடுத்ததாக வாகமனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்றோம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேற இது மாதிரியான உங்களுடைய அனுபவங்கள், குறிஞ்சிப்பூ எங்கேயாவது பார்த்தது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து இதை மாதிரியான ஒரு vlogல, இதை மாதிரியான ஒரு பயண குறிப்பில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.